அண்ணா இந்த பலூன் கார் தானே அந்த பக்கம் கொஞ்சம் ஓரமாக வரீங்களா? அங்கிட்டு கோயில்கிட்ட நல்லா வச்சுக்கோ. அண்ணா உங்கள் பேர் என்ன? சின்னைங்க. உங்களை எதுக்கு ஓரமாக வர சொன்னா, சின்ன பிள்ளைலேருந்து உங்களை பார்ப்பேன், உங்களுக்கு நான் உதவி பண்ண நினைப்பேன். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை உங்கள்கிட்ட பேசுற கூட எனக்கு டைம் கிடைக்காது. நான் வந்து இந்த மாதிரி ரோட்டில் கஷ்டப்படுறவங்க உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் பார்த்தா என்னால் முடிஞ்ச உதவி பண்ணுவேன். இன்னைக்கு அதனால தான் உங்களை ஓரமாக வாங்கிட்டு வாங்கினேன்னு சொன்னேன். எத்தனை வயசுனா அது உங்களுக்கு? எனக்கு 82 ஆகுது. 82ஆ? பிள்ளைங்களாம் உங்களுக்கு கல்யாணமே ஆகல. பலூன் தான் விற்கிறீங்க டெய்லியும்? ஒரு நாளைக்கு எவ்வளோக்குன்னு விற்பீங்க? ஒரு நாளைக்கு 40-50 ரூபாய்க்கு. இன்னைக்கு போனா 50-60 ரூபாய்க்கு விதிச்சு. அவ்வளோதான். சொந்தக்காரங்களாம் இப்போ உங்களுக்கு? சொந்தக்காரங்க இல்லை. நைட்டு ஆனால் சொந்தக்காரங்க வீட்டில் கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க. எங்கே இருக்கீங்க? இங்கே குடும்பச்சாரில். பூனி பஜாரில் தானா? சரி, இங்கே பாருங்க, நான் வந்து என்ன ஒரு மகமான நினச்சிக்கோங்க. கல்யாணமே ஆளுங்கிறீங்க, என்ன ஒரு மகமான நினச்சிக்கோங்க, இல்லை தம்பிமான நினச்சிக்கிட்டா ரைட், ஓகே. உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும் நானும் பார்க்குறேன். ஆனால் ரொம்ப நாளாக என்னன்னா இந்த இதில் 4 தான் நீங்கள் வச்சுட்டு சுற்றுறீங்க. ரொம்ப நாளாக பார்த்துருக்கீங்க. ஏன் நிறைய வாங்குற உங்கள்கிட்ட பணம் இல்லையா? இல்லை, காசு. சரி, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. என்ன ஒரு மகமான நினச்சிக்கோங்க, நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன். உதவி ஏதாவது செய்யுங்க. சரி, இப்போ நான் இதில் உங்களுக்கு பணம் கொடுத்தா நீங்கள் நிறைய வாங்கி வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஓடும்ல. இப்போ 40 ரூபா 50 ரூபாய்க்கு தானே ஓடுதுங்கிறீங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் பணமாக தந்தா நீங்கள் உங்களுக்கு என்னென்ன விற்குங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். எல்லாம் ஜாமான் உங்களுக்கு தான் தெரியும் என்ன விற்குங்கிறது. ஜாமான் வாங்கி போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஓடிச்சுன்னா நீங்கள் சாப்பிட்லாம்ல. அதுக்கு உதவி பண்ண வாங்கிக்கிறீங்களா? எதுவும் நினைக்க கூடாது. என்னடா இப்படி கூப்பிட்டு பேசுறேன்னா பார்த்துக்கோங்க. இந்த உலகத்துல இந்த மாதிரி மனிதர்களும் இருக்காங்க. உழைப்பு 82 வயசுல இந்த 4 பலூன் இவர்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு. இந்த 4 பலூனை வச்சுதான் இன்னைக்கு அவர் வாழ்க்கையை உழைச்சி சாப்பிட்டுட்டு இருக்காரு. 40 ரூபா ஒரு நாளைக்கு கிடைக்கும். நம்ம வீட்டு பக்கமும் இது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு பலூன் விற்கிறவங்க வருவாங்க, ஒரு ஐஸ் விற்கிறவங்க வருவாங்க. இந்த மாதிரி வயசான மனிதர்கள் வருவாங்க. அவங்களெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி பண்ணோம்னா அவங்களாம் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துக்குவாங்க. இது எவ்வளோக்கு இருக்குப்பா? எல்லாம் சேர்த்து எவ்வளோக்கு இருக்கும்? 40 ரூபாய் 45 ரூபாய். இல்லை, எல்லாமே சேர்த்து அவ்வளோக்கு தான் இருக்கா? இது எல்லாம் சேர்த்து அவ்வளோக்கு தான் இருக்கா? இதில் பணம் இருக்கு, சரியா? பணம் எல்லாம் உங்களுக்கு தான். நீங்கள் இதில் என்ன பொருள் வேணுமோ, உங்களுக்கு என்ன வாங்கி போட்டால் சின்ன பிள்ளைங்க வாங்குவாங்களோ நீங்கள் வாங்கி இதுலேயும் வியாபாரத்தில் ஒரு இன்னும் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு வழி பாருங்க. நீங்கள் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துலையும் உங்களை மாதிரி ஆளுங்களை முன்னுக்கு தூக்கி விட்டா அது ஒரு பெரிய சந்தோஷம். எனக்கு அது ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். வேற எதுவும் கிடையாது. இல்லை எந்த வித இதுவுமே கிடையாது. நீங்கள் நல்லபடியாக வச்சு இன்னும் பாருங்க. உங்களுக்கு என்ன ஒரு கஷ்டனாலுமே ஒரு மகன் இருக்கேன்னு நினச்சிக்கோங்க, நான் உதவி பண்ணுறேன். ஆனால் அந்த பணம் வந்து உங்களோட பிஸ்னஸ்க்காக கொடுத்தது. இது வந்து என் அன்பளிப்பு. என்னன்னா உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு. நீங்கள் இவ்வளோதானே சாப்பிடுவேன். நீங்கள் கொஞ்சோண்டு உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்குமோ யாரையும் கேட்கணும். நான் போய் ஹோட்டலில் என்ன பிடிக்குமோ என்ன நினச்சி சாப்பிட்டுக்குவாங்க, சரியா? என்னோட அப்பா அம்மா நான் வாங்கி தந்துடும். ஆனால் இந்த இடத்துல பக்கத்தில் கடையே இல்லை. இந்த டயத்துக்கு சாப்பாடும் இருக்காது. மதியம் பிரியாணிலாம் கிடைக்காது. ஆனால் நீங்கள் மதியான நேரத்தில் நல்ல சாப்பாடு உங்களுக்கு எந்த ஹோட்டலில் சாப்பிடணும் பிடிக்குதோ போய் என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுவாங்க, சரியாண்ணா? உலகத்தில் இந்த மாதிரி மனிதர்களும் இருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவ்வளவுதான் பொருளை வச்சுக்கிட்டு அவர் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துட்டு. நம்ம தெருவுலையோ நம்ம வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மனிதர் ஒவ்வொருத்தரும் கிராஸ் பண்ணிக்குவாங்க. ஒரு ஐஸ் விற்கிறவங்களா இருக்கட்டும், ஒரு இந்த மாதிரி பலூன் விற்கிறவங்களா இருக்கட்டும், சின்ன சின்ன விளையாட்டு ஜாமான் வச்சுட்டு வரவங்களா இருக்கட்டும், முறுக்கு விற்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டால் தான் பிடிக்கும். இது பாருங்க, அவர் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கும். ஆனால் ஒரு நாளைக்கு எவ்வளோ என்ன சம்பாதிப்பீங்க? நாளைக்கு சொல்ல முடியாது. 30 ரூபா 40 ரூபாய்க்கு 100-200 ரூபாய்க்கு. 30 ரூபா 40 ரூபா அதிகபட்சம் விற்றா 100 ரூபா 200 ரூபாய்க்கு விற்குங்களா? அந்த காசை வச்சு தான் அவர் சாப்பிட்டு இருக்காரு. கல்யாணம் பண்ணல, வாழ்க்கையில் யாரும் கிடையாது. இதை வச்சு தான் இவர் இன்னைக்கு வரைக்கும் இந்த குழப்ப பார்த்தா இவர் சாப்பிட்டு இருக்காரு. இவங்களெல்லாம் நம்ம பார்த்து கோடியா லட்சமாலாம் செய்யணும்னு ஆசை இல்லை. அவரோட ஆசை என்ன கேட்டால் பார்த்தீங்க சொன்னார் பார்த்தீங்கன்னா, உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. ஒரு 100 ரூபா 200 ரூபா கொடுத்தா கூட அதை பெருசாக நினைப்பாங்க அவங்க. நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் பாருங்க. வாழ்த்துக்கள். நான் உங்களோட உழைப்புக்கு என்னோட வாழ்த்துக்கள், சரியா? இதுல என்னோட நம்பர் இருக்கு, சரியா? இந்த முதல் நம்பர் என்னோட நம்பர். உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இல்லை வேற ஏதாவது தேவைகள் அப்படின்னா நீங்க எதுவுமே யோசிக்கலாம். எப்பனாலும் எனக்கு கால் பண்ணி கூப்பிடுங்க, சரியா? அதாவது இது மாதிரி நேரத்தில் நான் ஒன்றும் இல்லை வரப்போ உங்கள் வாய் செய்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் நினைச்சுக்கோங்க. கடவுள் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு உதவி பண்ணுவார் எப்பயுமே, சரியா? போயிட்டு வரட்டுமா? சந்தோஷமா போயிட்டு வரேன். டாட்டாயா.